வணக்கம். எனக்கு பார்த்தீங்கன்னா, மெயில் வந்து சீக்கிரமா போயிடுதுன்றாங்க. இப்ப நைட் டைம்ல வந்து சீக்கிரமா போயிடுது. செக்ஸ் வச்சுக்கும்போதுமே சீக்கிரம் வெளில வந்துடுதுன்றாங்க. அதுக்கு உங்களோட இதில சொல்லுங்க டாக்டர். இப்போ உங்களுக்கு இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதில உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு சஜஷன். எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது இது நாங்கள் ஏற்கனவே வந்து ட்ரையல் பார்த்த மெத்தட்ஸ் தான். ட்ரையல் பார்த்து சொல்லிக்கிறோம் நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்தின மெத்தட் தான். அதிகமான உஷ்ணம் ஆகக்கூடிய உடம்புக்கு வந்து விந்து வந்து வெளியேறும். இது நைட் ஃபால்னு கூட சொல்லுவாங்க. ஓகே. இரவு நேரத்தில் வெளியேறக்கூடிய விந்து அணுக்கள் வந்து நைட் ஃபால்னு சொல்லுவாங்க. அவங்கள அறியாமல் வந்து வெளியேறிடுது. இன்னொன்று உடல் உறவின் போது வந்து விந்து வந்து வேகமாக வந்து வெளியேறுது உடல் உஷ்ணத்துக்கு. இந்த உடல் உஷ்ணத்தை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? அப்போ பாடி வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அது நிறைய தண்ணீர் குடிக்கணும், உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும். நம்ம இருக்கக்கூடிய இந்த சீதோஷ்ணமான ஏரியாவில் உடலை வந்து நிறைய தண்ணீர் மட்டும் எடுத்துக்கலாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடி, எல்லாரும் வந்து மறந்த ரெமெடி, சரியாக பயன்படுத்தாத ரெமெடி என்னென்னு கேட்டிங்கன்னா வெண்பூசணி. நம்ம திருஷ்டிக்கு வந்து சுற்றி ரோட்டில் வந்து உடைக்கிறோம். ஆனால் அதை வந்து அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் தினமும் ஒரு ஸ்லைஸ் எடுத்து ஒரு டம்ளர் ஜூஸாக கன்வெர்ட் பண்ணி இதை வந்து அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா காலை நேரங்களில் வந்து வெறும் வயிற்றில் வந்து எடுத்துகிட்டு 1 மணி நேரத்துக்கு வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. ஓகே. இந்த இந்த ஆஷ்கார்ட் ஜூஸ் அப்படின்றது பிரபலமாக இருக்குது வலைதளத்தில். நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் இதை பற்றி பேசியிருப்பாங்க. இந்த ஆஷ்கார்ட் ஜூஸ் உடல் உஷ்ணத்தை மட்டும் குறைக்க இல்லாமல் உங்களுக்கு வந்து போகம் உண்டாகிறதுக்கு உண்டான அனைத்து காரணிகளும் அதில் வந்து இருக்குது. உங்களுக்கு தேவையான அந்த ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். இந்த முந்துதல் வந்து முற்றிலும் குணமாகும். இது லேடீஸும் குடிக்கலாமா டாக்டர்? தாராளமாக எடுத்துக்கலாம். அப்படின்ட்டு இல்லாம. ஆஷ்கார்டுக்கு வந்து பல பலன்கள் இருக்கும். இது வெயிட் லாஸ்க்காக பயன்படுத்துகிறாங்க, டீடாக்ஸ்க்காக பயன்படுத்துகிறாங்க, உடம்புல இருக்கிற குடலுக்கு இருக்கிற கழிவுகளை வந்து வெளியேறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. சில பேர் எனக்கு சொல்லுவாங்க சளி பிடிக்க என்ன செய்யலாம், ஒரு டம்ளர் ஆஷ்கார்ட் ஜூஸுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் மற்றும் மிளகு இதை வந்து போட்டு எடுத்துங்க. இதில் வந்து லெமன் ஆட் பண்ணுறதோ இல்லை சுகரோ இல்லை சால்ட்டோ எதுவுமே தேவையில்லை. இதை மட்டும் எடுத்தால் போதும், உங்களுக்கு சளியும் வந்து பெருசாக பிடிக்காது. தொடர்ந்து நம்ம டாக்டர் வந்து உங்களுக்கு ரெசிபியுமே சொல்லிட்டாங்க. இப்படி குடித்தா இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இது கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கட்டாயம் நம்ம டாக்டரோட டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள்.